அருள் தரும் ஸ்ரீ கோமதி அம்பாள் சமேத அருள்மிகு திரிபுராந்தீஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி சிறப்பு வழிபாடு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று திரண்டு விடிய விடிய சுவாமி தரிசனம் செய்தனர். சிவனை வழிபடுவதற்கும் தியானிப்பதற்கும் மிக சிறந்த நாள் சிவராத்திரி ஆகும். ஒவ்வொரு தமிழ் மாதமும் கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் அன்று இரவு சிவராத்திரியாக கருதப்படுகின்றது. மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகின்றது. மகா சிவராத்திரி 4 கால பூஜைகளாக சிவபெருமானுக்கு நடத்தப்படுகின்றது. சிறப்புகள் வாய்ந்த இந்த மகா சிவராத்திரியில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஸ்ரீ திரிபுராந்தீஸ்வரர் திருக்கோவிலில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக இரவில் நவ கலசங்கள் வைத்து அர்ச்சனை ஹோமம் நடைபெற்றது. நிறைவாக பூர்ண ஆகுதியும் அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு மகா ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது. ஹோமங்கள் நிறைவடைந்ததை அடுத்து முதற்கால பூஜைகள் இரவு 9 மணிக்கு துவங்கியது. மூலவரான திரிபுராந்தீஸ்வரர், கோமதி அம்பாள் மற்றும் கோவிலின் உள்பிராகாரத்தில் அருள்பாலித்து வரும் மகாதேவர் ஆகியோருக்கு மாப்பொடி, மஞ்சள் பொடி, திரவிய பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், விபூதி, பன்னீர், சந்தனம் போன்ற வாசனை பொருட்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது. நிறைவாக பூஜிக்கப்பட்ட கும்ப நீர் கொண்டு சுவாமிக்கு அபிஷேகமும் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு சிகப்பு வஸ்திரம் சாற்றி சிவப்பு வண்ண மலர்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டது. மகாதேவருக்கு அர்ச்சனைகள் நடைபெற்ற பிறகு பஞ்சபுராணம் பாடி மகா ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது. இரவு முழுவதும் பக்தர்கள் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்றவாறு கோவிலின் உட்பிராகாரத்தில் மகா மிருத்யுஞ்சய ஜபம் ஜபித்து கொண்டும் ஓம் நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை சிறுவர்கள் பெரியவர்கள் எழுதி கொண்டும் இருந்தனர். தீட்சை பெற்ற சிவனடியார்கள் சிவலிங்க அபிஷேகம் செய்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு அனைத்து சிவாலயங்களிலும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் ஒன்று திரண்டு சிவ தரிசனம் செய்தனர். இந்த ஆண்டு தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக சிவாலயங்களில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.